எப்பவும் ஒரே மாரியா இட்லி, தோசை இந்த மாரி செய்யாம, நெறைய காய்கறியுடன் ரவைய சேர்த்து இந்த மாரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபிக்கு ஒரு 150 கிராம் ரவை எடுத்து கடாயில சேர்த்து நல்லா வறுத்துக்கிறங்க. வறுக்கும்போது அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது எடுத்து ஆற விட்டுருங்க. அதே கடாயில 2 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கூடுதலா சேர்க்கும்போது சூப்பரா இருக்கும். அடுத்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், இஞ்சி, முந்திரி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்து ஆயிலில் நல்லா வதக்கிக்கிறங்க. வதக்கும்போதே சூப்பராக நல்ல வாசனையாக வரும். இந்த டைமில் ஒரு கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, சின்ன சைஸு தக்காளி சேர்த்து வதக்கிக்கிறேன். உங்களுக்கு காய்கறி எந்தளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கிறேங்க. அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து ரொம்பவும் வதங்க வேணாம். ஒரு 50% வெந்ததும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி சேர்த்துட்டு கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவிட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்த ரவையை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா அந்த ரவையும் வெந்து தண்ணி வற்றி வந்துடும். அது வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு குயிக்காகவே வெந்துடும். ஆல்ரெடி ரவையை வறுத்திருக்கோம். அது போக நல்லா கொதிச்ச தண்ணியில் போடவும் ஒரு 4 நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்துடும். இந்த மாதிரி சமன்படுத்திட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி மூடி வச்சுட்டு கிண்டி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். சூப்பராக ஹெல்த்தியான ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி இல்லாட்டா சர்க்கரை வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.